ஹலோ ஆல், இன்றைக்கி நாம் 10th ஸ்டாண்டர்ட் மேத் சாப்டர் 1 ஃபங்க்ஷன்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். லெட் எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அண்ட் ஒய் ஈக்குவல் டு 2x. Be a relation on n. Find the domain, codomain and range. Is this relation a function? கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படின்னா எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஆர்டர்ட் பேராக எழுதணும். அந்த எக்ஸும் ஒய்யும் என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 3 4. ஸோ இந்த நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும் எக்ஸும் ஒய்யும். அது இல்லாமல் ஒய் எப்படி இருக்கணும்னா எக்ஸை விட டபுளாக இருக்கணும். அதுதான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் எக்ஸுக்கு 1 எடுத்திங்கன்னா ஒய்க்கு அதுக்கு பேராக நீங்கள் எடுக்கிற ஒய் வந்து என்னவாக இருக்கணும்னா 2ஆக இருக்கணும். 2 எடுத்திங்கன்னா 4ஆக இருக்கணும். 3 எடுத்திங்கன்னா 6ஆக இருக்கணும். அதை தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒய் நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னா எக்ஸை விட 2 டைம்ஸ் இருக்கணும். அப்படி எடுக்கும்போது இப்படி ஆர்டர் பேரில் எழுதுனீங்கன்னா அது வந்து ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எதில்? நேச்சுரல் நம்பர்ஸில். இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதோட டொமைன் என்னவாக இருக்கும், கோடொமைன் என்னவாக இருக்கும், அதோடைய ரேஞ்ச் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எழுதினதுக்கப்புறம் இப்படி ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனை மேக் பண்ணுமான்னு கேட்குறாங்க. ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா இந்த செட்லேருந்து ஒரு எக்ஸுங்கிற ஒரு செட்லேருந்து ஒய்ங்கிற ஒரு செட்டுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபங்க்ஷன். இப்படி டிஃபைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸும் நேச்சுரல் நம்பராக இருக்கணும், ஒய்யும் நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அப்போ எக்ஸுங்கிற செட்டை இது என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா எக்ஸ் எடுக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் இந்த செட்டுக்குள்ளேருந்து எடுப்போம். அப்போ இது ஒரு செட்டுன்னு சொல்லுவோமா? அப்போ எது எடுப்போம்? ஆல் த நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to ஆல் த நம்பர்ஸ் வி வில் டேக் அண்ட் ஃபார்ம் ஆஸ் அ செட் எக்ஸ். அதே மாதிரி தான் ஒய்ங்கிற செட்டையும். இப்போ இந்த 2 செட்டுக்கும் எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஆர்டர்ட் பேர். அப்போ எப்படி எஃப்ஐ டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதணும். நீங்கள் எடுத்துக்கிற எக்ஸுக்கு ஒய் வந்து டபுளாக இருக்கணும். எடுத்துருக்கிற எக்ஸுக்கு ஒய் வந்து டபுளாக இருக்கணும். அதை தான் இங்கே ஒய் ஈக்குவல் டு 2xன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸுக்கு 1 எடுக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து தானே எடுக்கிறோம். அந்த செட்லேருந்து ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன? 1. அப்போ எக்ஸுக்கு நான் ஒய் 1 எடுத்தேன்னா ஒய் என்னவா இருக்கணும்னு இங்கே கண்டிஷன் போட்டிருக்காங்க, 2 டைம்ஸ் எக்ஸாக இருக்கணும். அப்போ 2 × 1 2. x2ஆக இருந்தால் ஒய் 4, x3ஆக இருந்தால் y 6, x4ஆக இருந்தால் y 8. ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதோட நிற்குமானா கிடையாது. ஏன்னா there is no end for natural numbers. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 4 எலிமெண்ட்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சி இப்போ நம்ம ஆறுங்கிற ரிலேஷன் அதாவது எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை எழுதலாம். எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எப்படி எழுத சொல்லியிருக்காங்க? ஆர்டர்ட் பேராக எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 1க்கு 2 ஆர்டர்ட் பேர் நம்ம எப்பவுமே ப்ராக்கெட்டில் எழுதுவோம் கம்மா போட்டு. 1க்கு 2 x, y. நெக்ஸ்ட்டு x2 எடுத்திங்கன்னா y 4, 2, 4, 3, 6, 4, 8. இது போய்கிட்டே இருக்கும். இப்போது நம்ம இதுக்கு எதெல்லாம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டொமைன் என்ன, கோடொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன. ஃபஸ்ட்டு நம்ம டொமைன் எழுதிடலாமா? டொமைன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் எக்ஸ் எல்லாம் இந்த எலமெண்ட் ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மேப்பிங்கில் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாம் இருக்கிற செட்டை தான் டொமைன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே டொமைன்கிறது இந்த எக்ஸுங்கிற செட்டு ஃபுல்லாகவே டொமைன். அப்போ டொமைன் ஈக்குவல் டு 1 2 3 4 எக்ஸெட்ரா இந்த செட்டை தான் நம்ம டொமைன்னு சொல்லுவோம். அப்போ கோடொமைன் அப்படின்னா என்னென்னா இந்த செட்லேருந்து நம்ம இன்னொரு செட்டுக்கு மேப்பிங் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த செட்டு அதுவுமே நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 தட்ஸ் இட். இப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஒய் ஈக்குவல் டு 2xன்னு. அப்போது நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸ் வேல்யூஸ்க்கு கிடைச்ச ஒய் வேல்யூஸை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு என்னென்ன ரேஞ்ச் கிடச்சிருக்கு? 2 4 6 8. தட் இஸ் ஈவன் நம்பர்ஸ் தான் நமக்கு ரேஞ்சாக கிடைக்கும். அது போயிட்டே இருக்கும். பட் இங்கே இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் தான் நமக்கு ரேஞ்ச். அப்போ எப்படி எழுதலாம்? ரேஞ்ச் ஈக்குவல் டு 2 4 6 8 and etc. ஸோ தட்ஸ் ஆல். நம்ம
கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ரிலேஷனான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு ரிலேஷன். ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே நம்மளால் இங்கே ஒய்யோட வேல்யூஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டே இருக்க முடியும். அப்போது எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரிலேஷனை வந்து ஒரு ஃபங்க்ஷன்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியாதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்போது இது ஒரு ஃபங்க்ஷனை மேக் பண்ணுமான்னு கேட்டிருந்தாங்க. எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற செட்லேருந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம ஆர்டர் பேராக எழுதி அந்த ரிலேஷனை ஃபங்க்ஷன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் ஆல் திஸ் சம். செகண்ட் சம் பார்க்கலாம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு அ செட் 3, 4, 6, 8. டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் ஆருங்கிற ஒரு ரிலேஷனை அவங்களே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஃபங்க்ஷனான்னு நம்ம பார்க்கணும். ஆர் ஈக்குவல் டு ஆர்டர்ட் பேர் ஆஃப் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்ம இந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் எல்லாமே எக்ஸ் இந்த செட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறோம். அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே எடுத்துக்கிற எக்ஸ் வேல்யூக்கு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இந்த எந்த எக்ஸை எடுத்துக்கிட்டிங்களோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் நீங்கள் இந்த செட்லேருந்து எடுக்கிற எலமெண்ட்டு 3ஆக இருந்ததுன்னா எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு வந்து நீங்கள் 4 எடுத்திங்கன்னா எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு நீங்கள் 6 எடுத்திங்கன்னா எஃப் ஆஃப் 6 கண்டுபிடிக்கணும். 8 எடுத்திங்கன்னா எஃப் ஆஃப் 8 கண்டுபிடிக்கணும். இப்போது எக்ஸுக்கு 3க்கு நம்ம எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிச்சிடலாமா? இங்கே 3 எடுத்திருக்கோம் எக்ஸுக்கு. ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 3 ஸ்கொயர் நமக்கு தெரியும். 3 3s are 9 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 10, which is equal to எக்ஸுக்கு 4 கொடுத்தீங்கன்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 16. 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 17. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு நீங்கள் 6 கொடுக்குறீங்க. எஃப் ஆஃப் 6 கண்டுபிடிக்கணும்னா 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 37. நெக்ஸ்ட்டு 8. 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 8 8s are 64 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 65. இப்போது இது வந்து டொமைன், இது வந்து கோடொமைன் இல்லையா? கோடொமைன் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். இந்த எக்ஸ்லேருந்து என்னுக்கு ஒரு ஃபங்க்ஷனை பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுங்கிறது செட்டை கொடுத்துட்டாங்க. என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். அந்த நேச்சுரல் நம்பர்ஸுக்கு தான் இங்கே ஆன்சராக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே வந்திருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நேச்சுரல் நம்பரில் இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ தான் அது ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியும். இப்போது 10, 17, 37, 65 இங்கே நோ நெகட்டிவ் நம்பர்ஸ். நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்ததுன்னா அது இன்டீஜருக்கு போயிடும், நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்காது. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் என்ன இருக்கணும்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸில் வந்துடும் 1லேருந்து. அப்போ இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே இந்த எண்ணுங்கிற செட்டுக்குள்ளே இருக்கும். அப்போது இந்த எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனை, இந்த எஃப்ங்கிற ரிலேஷன், அதாவது இந்த ஆர் ரிலேஷன் வந்து அது ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுமானா கண்டிப்பாக பண்ணும். அப்போ ஆர் எடுத்து எழுதலாமா? ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் என்ன எடுத்துக்கிட்டோம்? 3, 4, 6, 8 4 எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 3க்கு என்ன வேல்யூ கிடச்சிது? 10. 4க்கு 17, 6க்கு 37, 8க்கு 65. ஸோ இது ஒரு ரிலேஷன். இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே எக்ஸுக்குள்ளே இருக்குது, இதெல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குது. அப்போ இப்படி ஒரு ரிலேஷனை ஃப்ரேம் பண்ண முடிஞ்சதுனாவே அது ஒரு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் from x to the natural numbers. So that's all. We proved f is a function from x to n. அந்த f டிஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரிலேஷனாக. ஸோ நம்ம இந்த டிஃபைன் பண்ண ரிலேஷனுக்கு fங்கிறது நம்ம ஃபங்க்ஷன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. That's all this sum. Thank you.